இந்த நாளினுடைய தலைப்பு அலுவலாய் இருப்பதின் அபாயம் அல்லது ஆபத்து என்று சொல்லலாம். சரிங்களா? அதாவது பிஸியாக இருந்தால் எவ்வளோ டேஞ்சர் இருக்குது அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்கவிருக்கின்றோம். 3 கேள்வியோடு நான் துவங்க ஆசைப்படுகிறேன். 3 கேள்விகள். முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? அவங்க உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பைபிளில் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆண்டவர் 2 பேரை பற்றி உதாரணம் சொல்லுவார், ஆயக்காரன் பரிசேயன், அப்படி தானே? அப்போ பரிசேயன் சொல்லுவானா, வாரத்துக்கு 2 முறை என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், தசமாக கொடுத்துட்றேன், காணிக்கையை போட்டுடுறேன், இந்த பாவைகளை போல் நான் பாவம் செய்கிறதில்லன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் யாரை நீதிமான்னு சொன்னார்? அப்போ ஒரு நல்ல யூதன் அவன், ஆனால் யூதனாக இருந்து கொண்டு ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கிறான். சரிங்களா? சரி, 2வது கேள்வி. அப்போ கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டும் பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2வது கேள்வி, 10 பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டும் பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சொல்கிறீங்க? உண்மையா இல்லைங்களா? பைபிள் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. நியாயசாஸ்திரி ஒரு முறை ஏசப்பாட்ட கேட்குறான், நித்திய ராஜ்யத்தை சுந்தரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் கற்பனைகளை கைக்கொள்ளுனார். என்ன சொன்னான்? அவைகளின் சிறு வயது முதல், இப்போ சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு இருந்தோம், அவன் தூரமாக இருந்தானா இல்லைங்களா ராஜ்யத்துக்கு? இப்போ 10 பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? தூரமாக இருக்க முடியும், அல்லது அதை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஊழியம் செய்து கொண்டே பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? காலையில் ஒரு ஊழியம், மதியானம் ஒரு ஊழியம், டிவி ஊழியம், பாடல் ஊழியம், பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பரபரப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பரபரப்பான ஒரு ஊழியம் இருக்குது. இப்படி பரபரப்பான ஊழியத்தின் மத்தியில் ஒரு போதகரோ இல்லை ஒரு ஊழியக்காரரோ பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுவும் மேன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் இருக்கா இல்லைங்களா? பைபிளில் 2 உதாரணம். சரிங்களா? ஏசப்பா பரலோகத்திலேருந்து வரும்பொழுது ஒரு கூட்டம் போய் சொல்கிறாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே. இவங்க ஊழியம் செய்திருக்காங்களா இல்லையா? யார் பேர் சொல்லி செய்திருக்கிறாங்க? ஏசப்பாவோட பேரை சொல்லி செய்திருக்கிறாங்க. அதுவும் ஊழியம் மாத்திரம் இல்லை, அற்புதங்களை செய்திருக்கிறாங்க, அடையாளங்கள் செய்திருக்கிறாங்க, பிசாசுகளை விரட்டி இருக்கிறாங்க, ஏன் தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏசப்பா என்ன வார்த்தை சொல்கிறாரு? ஒரு காலம் உங்களை அறியேன். சரிங்களா? ஐ நெவர் நியூ யூன்றார், அப்படி தானே? அப்போ ஊழியம் செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க இந்த கூட்டம். சரிங்களா? இந்த கூட்டம் ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவரை போய் கேட்குறாங்க, கர்த்தாவே கர்த்தான்னு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா பதில் சொல்கிறார். பைபிள் இன்னொரு கூட்டமும் ஊழியம் செய்து கொண்டே பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பை ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க மேற்கொண்டுட்டாங்க. யார் அந்த கூட்டம் அப்படின்றத இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்து கொண்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. நான் ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ணிக்குள்ளே அகப்படாதபடிக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். யார் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, இயேசுவானவருடைய 12 சீடர்கள். இவங்க எப்படி ஊழியம் செய்து கொண்டே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து எப்போ வந்துச்சு, எப்போ அப்படிப்பட்ட ஒரு கண்ணிக்குள்ளே அவங்க விழ பார்த்தாங்கன்றத நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி படிக்கலாம். சரிங்களா? இப்போ 3 கேள்விகள். இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி 4வது ஒரு கேள்வியாக கேட்டுறேன். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? ஆபத்து இருக்கா? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டும் பரமராஜ்யத்தை இழப்பதற்கு ஆபத்து இருக்குது. 10 பிரமாணத்தை கடைபிடிக்கிற கூட்டமாக நாம் இருக்கிறோம், அப்படி இருந்தும் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? ரைட். அதை தாண்டி ஒரு வேளை ஊழியெல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு ஆபத்து இருக்குன்றத மறந்துடாதீங்க. அது என்ன ஆபத்துன்றதை நம்ம பார்க்கலாம். மார்க் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 31 வாசிக்கலாமே. ஆம் ஆம் இல்லை, மார்க் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து
சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். இப்போ ஏசப்பா சீஷர்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன அழைப்பு? என்ன அழைப்பு கொடுக்குறாரு? சற்றே இளைப்பாறுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம் ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாரோ இல்லை ஒரு காரியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுக்குறாரோ அங்கே ஒரு அர்த்தம் இருக்கும், அப்படி தானே? அப்போ சற்றே இளைப்பாறுவோம்னா என்ன அர்த்தம்? அவங்க இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க, அப்படி தானே? அப்போ எப்போ அவங்க இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தாங்க, எதனால் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தாங்க? இப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு வாங்க சற்றே இளைப்பாறுவோன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பின்னணி என்ன? எப்போ அவங்க ரொம்ப அலுவல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கலாம். முந்தின வசனம் வாசிங்க, 30வது வசனம். ஆமாம், என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏசப்பாட்ட சீஷர்கள்லாம் தாங்கள் செய்தவைகளையும் உபதேசித்தவைகள் என்ன செய்கிறாங்க, அவரிடம் கூறினாங்க. இவங்க எப்போ போய் உபதேசம் பண்ணாங்க, இவங்க போய் என்ன செய்தாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் வசனம் பார்த்தீங்கன்னா எங்கே வாசிக்கலாம்னா, வசனம் 4 வாசிக்கல, 4 அல்ல, ஓகே 10வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி ஆம் 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 போதும், சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, இவங்க இயேசுவிடம் கூறுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் மிஷனரி டூர், முதல் மிஷனரி ஊழியத்துக்கு 12 சீடர்களையும் ஆண்டவர் அனுப்புகிறார். சரிங்களா? நீங்கள் போயிட்டு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுங்கன்ற ஒரு செய்தியையும், பிணியாளிகளை சுத்தமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்கன்ற வல்லமையும் கொடுத்து அவங்க அனுப்புகிறார். இவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஏசப்பாட்ட வராங்க. ஏசப்பா, நாங்கள் எங்கெல்லாம் போனோம் தெரியுமா, நாங்கள் எத்தனை பிசாசு விரட்டினோம் தெரியுமா, எத்தனை அற்புதம் செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கதையை சொல்கிறாங்க. ஏசப்பா ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறாரு, வாங்க சற்றே இளைப்பாறுவோம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றதுக்கான ஒரு 3 காரணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? எலன் ஒயிட் டெசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் எழுதுகிறாங்க. சரிங்களா? அதில் வரக்கூடிய சில காரணங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் காரணம், அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்கள் முழுவதையும் மக்களின் ஊழியத்தில் ஈடுபடுத்தி இருந்தனர். இது அவர்களது சரீர மனபலத்தை கலைப்படை செய்திருந்தது. இளைப்பாற வேண்டியது அவர்களது கடமையாக இருந்தது. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. ஏன்னா பிறருடைய ரட்சிப்பிற்காக பயங்கரமாக ஊழியம் செய்திருக்கிறாங்க. ராப்பகலாக போய் நடந்தே போய் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்க மனசும் சரீரமும் ரொம்ப கலைப்படைந்திருக்கிறது. இது சீஷர்களுக்கு தெரியல. சரீர ஆரோக்கியம் அப்படியே தொய்வுற ஆரம்பிக்குது. ஏசப்பா சொல்கிறார் வாங்க இளைப்பாறுவோன்ற. முதல் காரணம், சரீரத்தை ஆரோக்கியம் அடை செய்வதற்காக, புத்துயிர் அடைவது செய்வதற்காக ஏசப்பா தனியாக கூட்டார். ரெண்டாவது காரணம் இருக்கு. சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தில் வெற்றியை கண்டிருந்தனர். இவங்க போய் எந்த பிசாசை விரட்டினாலும் பிசாசை விரட்டி ஓடி இருக்குது. எந்த அற்புதம் செஞ்சாலும் அந்த அற்புதம் அப்படியே நடைபெற்று இருக்கிறது. சுகவடைந்திருக்கிறாங்க. அதற்குரிய மதிப்பை அவர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொள்ளும் அபாயத்தில் இருந்திருந்தனர். ஆவிக்குரிய அகந்தையை பேணி அதனால் சாத்தானின் சோதனைகளின் கீழ் விழும் அபாயத்தில் அவர்கள் இருந்திருந்தனர். சீஷர்களுக்கு தெரியல, நம்ம பயங்கரமாக சக்ஸஸ் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சக்ஸஸுக்கு பின்னாடி, இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. சாத்தானுடைய சோதனையின் கீழே என்ன செய்ய போகிறோம், விழப்போகிறோன்ற ஆபத்து அவங்க உணராமல் இருக்கிறாங்க. ஏன்னா வெற்றியை கண்டுட்டாங்கல்ல. இனி அவங்க திட்டங்கள் போட ஆரம்பிச்சிருவாங்க. பல விஷயங்கள்லாம் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்துடும்ன்றதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கடந்த கால வெற்றி ஒரு பெரிய கண்ணிக்குள்ளே அவங்களை விட செய்திடும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறார். மூணாவது காரணம், சரிங்களா, இது முக்கியமான காரணம். அவர்களுக்கு முன் ஒரு பெரிய வேலை இருந்தது. ஆனால் முதலில் அவர்கள் தங்களுடைய பலம் சுயத்தில் இல்லை, தேவனிடத்தில் தான் உள்ளது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாடி கடந்த காலத்தில் ஒரு வெற்றியை கண்டிருக்கிறாங்க, அதனால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இப்போ எதிர்காலத்தில் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு அவங்களுடைய சுயபலம் ஒன்றுமே போதாது, தேவனை சார்ந்திருந்தால் தான் முடியுன்றதை அவங்க கற்றுக்கணும், புரிஞ்சிக்கணும். அப்படின்றதுக்காக எதிர்கால
பணிக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துவதற்காக ஏசப்பா என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு போனார். உங்களால் புரிஞ்சிக்க முடியுது என்ன சொல்ல வரேன்? ஒரு பிஸியான பரபரப்பான வாழ்க்கையில் இத்தனை ஆபத்து இருக்குது, இத்தனை ஆபத்து இருக்குது. பாருங்களேன், ஆண்டவர் அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன சொல்ல வராருன்றத அழகாக எழுதுறாங்க. தேவனுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது, தேவனுடைய ஏதாவது வேலையை செய்வதில் மனிதர்கள் வெற்றி அடையும் பொழுது மானுட திட்டங்களையும் வழிமுறைகளையும் நம்பும் அபாயம் உண்டாகிறது. இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஊழியத்தை செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நாளைக்கு என்ன யோசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, நம்மளே ஒரு பிளான் போடலாம், ஜெபம் அவசியம் கிடையாது, இல்லை ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு கடற்கரை பிளானை யோசி, அதை புக் பண்ணி இதை புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய திட்டங்களை சார்ந்து இருப்பதற்கான ஒரு ஆபத்து இருக்குது. எப்போ? பரபரப்பான வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது நம்முடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு சக்தி நம்மளை என்ன செய்யுமா? ஆண்டவரை விட்டு பிரிக்கின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? குறைவாக ஜெபிக்கின்ற தன்மையும் குறைவான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கின்ற தன்மையும் உண்டாகிறது. பரபரப்பான வாழ்க்கையில் எது அப்படியே பின்தங்கி போய்விடுகிறது? குறைவாய் ஜெபிக்கின்ற தன்மையும் குறைவான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கின்ற தன்மையும் உண்டாகிறது. அப்போ சீஷர்களுக்கு இந்த ஒரு ஆபத்து இருந்துச்சான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாராம், வாங்க சற்ற இலை பார்வோன்னாங்களாம். சரிங்களா? இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், சீஷர்களைப் போல தேவனை சார்ந்திருக்க வேண்டிய நமது பார்வையை நாம் இழந்து நமது செயல்களையே இரட்சகராக ஆக்கிக் கொள்கிற அபாயம் உள்ளது. ஏசப்பா தான் நம்முடைய திட்டங்களை வாய்க்கு செய்யணும், நம்முடைய ஊழியங்களை வெற்றியடைய செய்யணும், அவருடைய பலத்தினால தான் எல்லாம் முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், பரபரப்பான வாழ்க்கை நிமித்தம் நம்ம யோசிக்கிற திட்டங்களே நமக்கு இரட்சகராக மாறிடுறாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? நம்ம எந்த பிளான் போடுறோமே அந்த பிளானே ரொம்ப நல்லா இருக்கே, பேசாமல் அதை போல நம்ம யோசிக்கலான்னு சொல்லிட்டு நம்முடைய சுய சிந்தனைகளும் திட்டங்களுமே நம்முடைய வெற்றிக்கு ஆதாரமாக பார்க்கும்படி நம்முடைய பார்வையை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடுகிறது. சரி, அப்போ என்ன பார்க்குறோம்? பரபரப்பான ஒரு வாழ்க்கை எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க செய்கிறதா இருக்கிறது. ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். நம்ம எல்லாருமே ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறோம், அப்படி தானே? பிள்ளைங்களை காலைல எழுந்துச்சி அவங்களுக்கு சமைச்சு அவங்கள அனுப்புறதுல ஸ்திரீகள் காலைல பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆண்கள் ஏதோ ஒரு வீட்டு வேலையில் இல்லை தங்களுடைய பணி நிமித்தம் பிஸியாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க படிப்புன்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆபத்து நமக்கு தெரிய மாட்டேனுது. இது எந்த அளவுக்கு கிறிஸ்துவிடம் இருந்து நம்ம பிரிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குன்றத நம்முடைய கண்கள் பார்க்கறதே இல்லை. கேட்டால் யாருக்காக பிரதர் வாழ்கிறேன்? பிள்ளைங்களுக்காக உழைக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாத்தியத்தின் மேலே ஓடுறாங்க. சில பேர் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எதனா வேணும்னு சொல்லிட்டு எதிர்கால வாழ்க்கைக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓடுறாங்க. இப்படி பரபரப்பாகவே தங்களை வைத்துக் கொள்கிற பொழுது ஜெபிக்கிற அனுபவம் குறைவாகி விடுகிறது. தேவனை சார்ந்து செயல்படுக்கு பதிலாக லோனை போட்டுடலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், எப்படியோ பார்த்துருவோம் நம்ம அப்படின்ட்டு தன்னுடைய சொந்த முயற்சிகளையும் சுய திட்டங்களையும் நம்புவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்திலையும் சரி தனி வாழ்க்கையிலையும் சரி அவங்க கிறிஸ்துவோடு இருக்கிற நேரம் குறைவாக இருந்து விடுகிறது. சரிங்களா? இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய 2 முக்கியமான பாடங்கள். பரபரப்பான வாழ்க்கைக்கான தீர்வு என்னன்னு சொன்னால் 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 37வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 37வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. சரி, போதும். பரபரப்பான வாழ்க்கையின் மத்தியில் நமக்கு எது பலன் சொன்னால், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு. நம்ம தேவனோடு செலவிடக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் நமக்கான பலன். உண்மையா இல்லைங்களா? அந்த நேரத்தை இழந்து நம்ம எதை அடைந்தாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் வாட்டர் பைக்கில் போடுறதுக்கு சமானங்க. உண்மையா இல்லைங்களா? ஒரு உதாரணம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு ஃபோன் வாங்க போனாங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான அம்சம் ஒரு ஃபோனில் எதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால், பேட்டரியோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி 5000 mAh இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் இருந்தால் 2 நாள் வரும், 3 நாள் வரும். இப்போ அந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான ஃபோனு, அவ்வளோ ஒரு அம்சமான விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்குது. அதில் எல்லாமே இருந்தாலும் 5000 mAh பேட்டரியாக இருந்தாலும் ஒரு 10,000 கூட இருக்கணுமே, எந்திர போட்டோமே.
எவ்வளோ அது எஃபிஷியண்டான ஃபோனாக இருந்தாலும் சார்ஜிங் பண்ணக்கூடிய நேரம் அதுக்கு கிடைக்கலன்னா அது ஒழுங்காக வேலை செய்யுமா? அப்போ எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் அது விலையுயர்ந்த ஃபோனாக இருக்கலாம், பல அம்சங்களை கொண்ட ஃபோனாக இருக்கலாம், அதற்கான முக்கிய அம்சம் எதுன்னு சொன்னால் அது எது கூட சார்ஜ் ஆகிருக்கணும்? அந்த சார்ஜிங் டைம் 100% ஆகிருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சரியாக வேலை செய்யும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய தாளந்து இருக்கலாம், மல்டி டேலண்டடாக இருக்கலாம், வேர்சடைலாக இருக்கலாம், இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, சார்ஜிங் டைம், நானும் ஏசப்பாவும் இணைந்து என்னை பலப்படுத்தக்கூடிய, என்னை உத்வேகப்படுத்தக்கூடிய அந்த சார்ஜிங் டைம் 100% வரலன்னு சொன்னால் என் டேலண்ட் இருந்தால் என்ன, என்னுடைய பலன் இருந்தால் என்ன, எல்லாமே இங்கே புசு புசுன்னு போயிடும், அவ்வளோதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்கள் சார்ஜிங் டைம் 100% வருதா? இல்லை 20ல் டப்பான்னு பிடிக்கிட்டு போயிடுறீங்களா? உங்களால் யோசிக்க முடியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், பரபரப்பான வாழ்க்கையின் மத்தியில் அந்த அமைதியலாய் அவர் கூட கற்றுக்கொள்கிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மை ரட்சிப்பதற்கான ஒரு சிறந்த வழி. ஏசாயா 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு வசனம், அழகான வசனம், அது 7வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆம், சரி, என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். எதிரிகள் யூதாவை சூழ்ந்து கொள்றாங்க. அப்போ அவங்க யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம்? அவன்கிட்ட போகலாம், இவன்கிட்ட போகலாம், எகிப்தியர்கிட்ட போகலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ சும்மா இருக்கிறதா உனக்கு பலன். என்ன பலன்றாரு? நீ சும்மா இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் அழகாக இருக்கும், their strength is to sit still. அவ்வளோதான், சும்மா உட்காந்துரு, அவனுடைய சமூகத்தில் உட்காரு, அதுவே உனக்கு பலனாக இருக்குன்ற. நீயா அவனை யோசிக்கிட்டு, நீயா அவன் எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு யோசிக்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு, தெய்வமே ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நேரம் பலன் அப்படின்னு வசனம் சொல்லு. சும்மா இருப்பதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது சொல்ல வரல, தேவனை சார்ந்து அவரோடு பழகி இருப்பது தான் சும்மா இருக்கின்ற வார்த்தையோட அர்த்தம். அதுதான் உங்களுடைய பலன். யோபு 22-21 வாசிங்க, ரொம்ப அற்புதமான வசனம், எல்லாரும் உங்கள் மனசில் பதிய வைக்க வேண்டிய வசனம் அது. யோபு 22-21 வாசிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு எதனால் நன்மை வருங்க? ஏதோ நம்ம உழைப்பினால, ஏதோ பரபரப்பான வாழ்க்கையினால நம்ம பிஸியாகி வச்சுட்டு இருக்கிறோமே, இதனால் ஏதோ நன்மை வருதா அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுகிறது அல்ல. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு. அப்போ நன்மை எங்கேருந்து வரும்? இந்த ஃபார்முலா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கிறிஸ்துவோடு பழகுவதின் வழியாக மட்டும்தாங்க நன்மை வரும். ஒரு பிரச்சனையா அவரோடு பழகி பாருங்கள், சமாதானம் வரும். அதை எப்படி கையாளுன்ற ஞானத்தை தருவார். ஏன் அந்த ஞானம் மாத்திரம் இல்லை, அது அவரே கூட சில சமயத்தில் கையாண்டு நமக்கு வெற்றி தருவார். அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எவ்வளோ ஒரு நல்ல ஆலோசனை பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு பரபரப்பான வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. என் ஜெப நேரத்தை இழப்பதற்கு அபாயம் இருக்கிறது. பாருங்கள், இந்த வாக்கியத்தை சொல்கிறாங்க, இழக்கப்பட்டுள்ளவர்களின் ரட்சிப்பிற்காக நாம் அக்கறையுடன் ஊழியம் செய்ய வேண்டிய அதே நேரத்தில் தியானம் செய்வதற்காகவும் ஜெபம் செய்வதற்காகவும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெபத்துடன் நிறைவேற்றப்பட்டு கிறிஸ்துவின் புண்ணியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியம் மட்டுமே நன்மைக்கான வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை முடிவில் மெய்ப்பிக்கப்படும். என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் கிறிஸ்து பாருங்கள், அவர் எவ்வளோ பயங்கரமான ஊழியங்களை செய்தார். ஆனால் ஒரு நாளும் ஜெபிப்பதையோ பிதாவோட நேரம் செலவிடுவதையோ தன்னுடைய சுய தேவைக்காக அவரிடம் மன்றாடுவதையோ அவர் ஒரு காலம் என்ன செய்யலை, இழக்கவே இல்லை. அதனால தான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சது, அவ்வளோ வல்லமையான ஊழியங்களை செய்ய முடிஞ்சது. இன்றைக்கும் நம்ம அந்த தியானம் செய்யக்கூடிய நேரங்கள், ஜெபங்களை இழந்து ஒரு வெற்றியை பெறுவோன்னா அதில் ஒரு பெரிய இழப்பு இருக்கிறத மறந்துடாதீங்க. அது பிள்ளைங்க பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் டிஸ்டிங்ஸில் பாஸ் ஆகலாம், டாப்பராக கூட இருக்கலாங்க, அது நஷ்டம் தான் சொல்லுவேன் நான். யாரும் தவறாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது லாபம். அது
எவ்வளோ வேலை சம்பாதிக்கலாங்க. சம்பாத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கும் வேத வாசிப்புக்கும் அவரோட பழகிறதுக்கு நேரம் இல்லைன்னா இது சம்பாத்திய லாபம் நினைக்கிறீங்களா? நஷ்டங்க அது. இதை போல் எல்லாத்தையும் போட்டுக்குவாங்க. பிஸியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை இழக்க செய்யுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை நமக்கு நஷ்டம் என்பதை மறந்து விட வேண்டாம். சரிங்களா? இந்த வாசகத்தோடு நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. நீங்கள் விலகி வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். நாம் அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போமானால் நாம் அதிக வல்லமையும் பயனும் உள்ளவர்களாகவும். ஏசப்பா கூப்பிட்றாங்க, வாங்க சற்றை இளைப்பாறுவோம்னா என்ன அர்த்தம்? அவங்கள இன்னும் பலன் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, பயனுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பலத்தில் கொஞ்சம் பயனுள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால் அவரோட இன்னும் சார்ஜ் ஆனால், அவரோட இன்னும் நேரம் செலவிட்டால் எவ்வளோ நம்ம பயனுள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் அதற்காக அழைக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், தேவனோடு செலவிடக்கூடிய நேரங்கள் இந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், எப்படிங்க செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் இந்த பரபரப்பான வாழ்க்கையின் மத்தியிலும் ஒரு நல்ல நேரங்களை நமக்காக தருவார். அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? சற்றை இளைப்பாறுவோம்னு சொல்லிட்டு தேவனோடு தனித்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம தேட வேண்டியது இருக்கிறது. முடிவாக ஒரு கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்ட பொழுது, நான் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன், என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார்? ஏன் 12 பேரை தெரிந்து கொண்டார்? என்ன பதில் உடனே வரும் நமக்கு? என்ன சிஸ்டர்? ஓகே, வெரி குட். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு. நீங்கள் சொன்ன பதில் சரிதான், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் பைபிள் வழியாக. மார்க் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிங்களேன். ஏன் ஆண்டவர் சீஷர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்பதற்கான காரணம் அங்கே இருக்கிறது. வாசிங்க யாராவது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும், ஆம், ஓகே, ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்ற காரணத்தை சொல்றாரு. அதில் முதல் காரணம் என்ன? முதல் காரணம் என்னது? தம்மோட இருக்கவும். அப்படி தானே? எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தை அது. அப்போ இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் சீஷர்லாம் அழைத்திருக்கிறாரு. 7ஆம் நாள் அடுத்த திருச்சபையில் ஒரு விசுவாசி அழைத்திருக்காருன்னா முதல் காரணம் என்ன தெரியுமா? தம்மோடு இருக்கவும். ஆனால் அந்த காரணத்தை விட்டுட்டு நான் போய் ஊழியம் செய்கிறதோ, நான் போய் பிறருக்கு சத்தியத்தை சொல்கிறதோ அது வாழ்க்கைக்கான வெற்றியான காரணம் அல்ல. ஆண்டவருடைய விருப்பமே என் பிள்ளை என்னோடு இருக்கணும்ப்பா. என்னை விட்டு அவன் ஒரு காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. என் மூலமாக செய்யணும், என் கூட பழகி செய்யணும், என் பலத்தில் செய்யணும். அதுதான் அவனுக்கு நன்மன்றது ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் 1000 உண்டு, அதன் முடிவோ அவனுக்கு நிறைய தோணும். ஆனால் என் கூட இருந்தான்னா என் வழியில் சமாதானம் இருக்கும், என் வழியில் பலன் இருக்கும், என் வழியில் வெற்றி இருக்கும்ன்றது ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு தம்மோடு இருக்கவும். அப்போ இன்றைக்கு இயேசுவை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக ஊழியம் செய்கிறோம். இந்த பரபரப்பான ஊழிய வாழ்க்கையின் மத்தியில் நம்ம அவரோடு இருக்கிறோமா? அவரோடு பழகி சமாதானமாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சமாதானத்தில் நன்மை பெற்றுக்கொள்கிறோமா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்தில் பிதாவோடு இருந்து அவருடைய உறவில் சார்ந்திருந்து கிடைக்கிற நேரம்லாம் வசனம் அடிக்கடி வாசிப்போம் இல்லையா? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனியே ஜெபம் பண்ணினார், வனாந்தரமான இடத்துக்கு தனியாக போனாருன்னு சொல்லிட்டு. எதுக்காக? அதில் தாங்க பலனே இருக்குது. அதில் தாங்க நம்மளுடைய ஊழியத்திற்கும் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்குமான சாராம்சமே அங்கே தான் இருக்குது. அதை நாம் இழந்து வேறு நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருப்போம்னு சொன்னால் மறந்துடாதீங்க, அது நஷ்டம் வீண். அதற்கான விட்டுருங்கன்னு சொல்ல வரல. ப்ரையாரிட்டிஸ் என்ன? நம்முடைய வீக் ஆஃப் ப்ரேயருடைய டாபிக் என்னது? ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னுரிமைகள். அப்போ எது முன்னுரிமை கொடுக்கணும்? அந்த உறவுக்கும் அந்த நேரங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்டது ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம தருவாராக. ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து யாரை காப்பாற்றினார்? 12 சீஷரெல்லாம் காப்பாற்றினார். அப்படி தானே நம்மளையும் காப்பாற்ற ஆண்டவர் விரும்புகிறாங்க. இந்த அபாயத்தில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு பரபரப்புகளை தவிர்த்து தேவனோட இளைப்பாற பிரயாசப்படுவோம். அதற்கென திட்டங்களை வகுப்போம், அதற்கென்ற நேரங்களை ஒதுக்குவோம். தேவன் உதவி செய்வராக. நாம் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பிதாவே,
நாங்கள் எவ்வளோ எங்களை பிஸியாக வச்சுக்கிறோம். நிறைய பிஸியான வேலைகள் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப பாரங்கள், எங்களுடைய வேலையின் சுமைகள், எங்களுடைய ஊழிய கடமைகள், இப்படி பல விஷயங்கள் எங்களை பரபரப்பாக வைத்திருக்கிறது ஆண்டவரே. அதனால் அதற்கு மத்தியில் உங்களோடு செலவிடக்கூடிய நேரங்கள் மிகவும் சொற்பமாக இருக்கிறது, அல்லது கடமைக்காக இருக்கிறது, அல்லது பேருக்காக இருக்கிறது ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு தகப்பனே, உயிரோட்டம் உள்ளதாக பலனுள்ள ஒரு நேரமாக உம்மோடு நாங்கள் செலவிடக்கூடிய அந்த தனித்து இளைப்பாறக்கூடிய நேரத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தம்மோடு இருக்கும்படியாக தானே நீங்கள் சீஷில் திறந்து கொண்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை எல்லா பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. எப்பொழுதும் உம்மோடு இருந்து உம்மை விடுத்து நாங்கள் பெறக்கூடிய வெற்றியாகிலும் பெறக்கூடிய சந்தோஷமாகிலும் அதெல்லாம் நஷ்டமும் வீணும் என்ற அளவுக்கு எங்கள் மனதை உம்மோடு செலவிட பழக்கப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் திவ்ய நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.